விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். ராசிநாதன் சுபத்துவமாக ஆயிட்டார். பிப்ரவரி 28ஆம் தேதியிலேருந்து ரொம்ப சுபத்துவமாக இருக்கிறாரு, சுப தொடர்பில் இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல உபசேன ஸ்தானத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, சுக்கிர தொடர்பில் இருக்கிறாரு. ராசிக்கு ராஜயோகாதிபதி 5-10 குடையவன் உச்சமடைஞ்சு சனி பகவானை சுபத்துவப்படுத்துறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க. மகர ராசிக்கு இது ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது, அருட்பொக்கிசமாக பார்க்கப்படுகிறது, மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிநாதன் 1-2 குடையவன். ராசிநாதனாலே உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் உரியவன், உங்கள் நடவடிக்கை உரியவன். அதுபோக சுக்கிரன் 5-10 குடையவன் உச்சமாறாரு. அருமையான அமைப்பு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரக சேர்க்கை பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் பரிபூர்ணமாக இருக்கும். மார்ச் 15க்கு மேலே சூரியன் அங்கே போய் சேர்ந்துருவார். சூரியன் சனி சுக்கிரன் கூட்டணி. இதில் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் கொஞ்சம் ஒத்து போகாது. இருப்பினும் அங்கே சனி சூரியன் கை தான் ஓங்கி இருக்கும். ஏன்னா உச்ச சுக்கிரன் கூட சனி ஸ்தான பலம் பெற்று இருப்பார். சூரியனுக்கு அங்கே ஸ்தான பலம் கிடையாது. அதுபோல் சூரியனை தான் வீட்டுக்கு மறைஞ்சு அங்கே இருப்பார். சிம்மத்துக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சூரியனால் அந்த அளவுக்கு கெடுபலன்கள் கம்மியாக இருக்கும். ஓகே நேயர்களே, அது மார்ச் 15க்கு பின்னாடி தான். ஸோ மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15 வரைக்கும் ஒரு 15 நாட்கள் ரொம்ப யோகமான ராஜயோகம் உள்ள நாட்களாக மகர ராசிக்கு பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கும். சரியா? சனி பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. குறிப்பாக மகர ராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. நான் பொது பலன்களையும் சொல்கிறேன், லக்கண ரீதியாக உள்ள பலன்களையும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. வழிபாடையும் சொல்கிறேன் நான். சரியா? இது அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லுவோம், மாளவிய யோகம்னு சொல்லலாம். சுக்கிரன் தனித்து ஆட்சி உச்சம் அடைஞ்சாருன்னா மாளவிய யோகம். சனி பகவானு கூட சேருது அஷ்டலட்சுமி யோகம். ஸோ இந்த ரெண்டு தரமான உயர்ந்த யோகங்கள் ரெண்டுமே நல்ல ராஜயோகம் தான். 2 யோகமே ராசிக்கு 3ஆம் இடத்துல நடக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகர ராசிக்கு நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? உத்தியோகத்து போகிறவங்க நல்லாயிருக்கும். குறிப்பாக பெண்கள், உத்தியோகத்து போகிற பெண்கள் மிகச்சிறப்பாக இருப்பீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உத்தியோகம்னா மக்கள் நலப்பணி, சரியா, வெகுஜன தொடர்பு, சொல்லிக் கொடுக்குற வேலை, இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கலெக்டர் ஆஃபீஸ், ஆர்டிஓ ஆஃபீஸ், தாசில்தார் ஆஃபீஸ், விஐஓ ஆஃபீஸ், இப்படி நிறைய மக்கள் நடமாட்டம் உள்ள அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிற பெண்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். சரியா? வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், வேலையில் உயர்வு இருக்கும், கேட்டது கிடைக்கும், மேலதிகாரிகிட்ட ஒரு இணக்கம் இருக்கும். ஓகே நேர்களே, இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, சுக்கிரன் அவர் இயற்கை சுபர், காலப்புருஷ சக்கரத்துக்கு 2-7 கூடியவர், தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி, கலஸ்தர ஸ்தானாபதி. அவர் உச்சம் அடைகிறாரு. ஸோ குடும்பத்தில் ஒரு பணப்புழக்கம் இருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், எல்லாத்திட்டையும் நல்லபடியாக பேசி பழகுவீங்க, இணக்கம் நல்லாயிருக்கும், கடன்முனை உறவு நல்லாயிருக்கும். சனி பகவான் காலப்புருஷ சக்கரத்துக்கு 10-12 கூடியவன், கர்ம ஸ்தானாபதி, லாப ஸ்தானாபதி. நல்லா இருக்கும். 2, 7, 10, 11 இந்த காம்பினேஷன் மிகச்சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடம் வருமானம், 7ஆம் இடம் இன்டகிரேஷன், நட்பு, கூடி செய்கிறது, கூட்டணி போட்டு செய்கிறது, பார்ட்னர்ஷிப் போட்டு செய்கிறது, பங்குதாரர் மூலிமா செய்கிறது. 10ஆம் இடம் கர்மம், காரியம், 11ஆம் இடம் லாபம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தில் கூட்டணி போட்டு செய்கிறீங்க, பங்குதாரர் மூலம் செஞ்சீங்கன்னா அதில் நல்ல வருமானம் வரும். அந்த வருமானம் எக்ஸீட் ஆகும். சரியா? லாபம், ப்ராஃபிட் பல மடங்கு வீட்டுக்கு சேரும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் சம்பாதிப்பாங்க, வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. அந்த உடைய லாபத்தை வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. வேறு எதனாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா வேறு எதனா செலவு வந்துடும். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் ஈடுபடுற காரியத்தில் வருகிற அந்த வருமானம், அந்த பணம், அந்த ப்ராஃபிட் உங்கள் வீட்டுக்கு வரும், வீட்டுக்கு அசட்டாக மாறும். இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானுடைய 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே அவருடைய கெடுபார்வை இப்போ குறையும். ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு நல்லதான், சுயசாரத்தில் தான் போயிட்டுருக்கிறார், உத்திரட்ட நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்கிறாரு, குரு வீட்டில் தான் இருக்கிறாரு, நல்ல நிலைமை, நல்ல மைண்டில் தான் இருக்கிறாரு. இருப்பினும் அவர் பார்வைப்படுகிற இடங்கள் 5ஆம் இடம் சுபத்தமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் பட்ட கஷ்டமெல்லாம் இப்போ சரியாக போயிடும். பிள்ளைகள் விஷயத்தில் சில மன வருத்தம் இருந்திருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு உடலில் முடியாமல் போயிருக்கலாம், இல்லைன்னா பிள்ளைகள் விஷயத்தில் சில எதிர்பாராத சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அதெல்லாம் இனி ஷார்ட் அவுட் ஆகும். அதுபோக ராசிக்கு 9ஆம் இடம் தகப்பன் வழி உறவுகள், தகப்பன் வழி பிரச்சனைகள் சரியாயிரும். சரியா? பங்காளிகள் பிரச்சனை, பாகப்பிரிவினை, குடும்ப பிரச்சனை, வீடு மனை, இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தோட்டம் துறவு, நிலம், விவசாயம், இது சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் இனிமேல் நல்லபடியாக இருக்கும். அயன சயன போக நல்லாயிருக்கும், விரயம் குறையும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ஆள் நல்லா இருப்பீங்க, அகங்காரம் இல்லாமல் ஒரு லட்சியத்தோடு இருப்பீங்க. இது வரைக்கும் சில இதில் இருந்தீங்க, அடாமண்டாக இருந்திருப்பீங்க சில பேர். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் சுயசாரத்தில் போகிறதுனால அடாமண்டாக இருந்திருப்பீங்க. தான் பேச்ச
மற்றவங்க கேட்கணும், நான் சொல்கிறதா மற்றவங்க கேட்கணும் அப்படிலாம் இருந்திருப்பீங்க. இனிமேல் எல்லாத்துக்கிட்டே இலகுவாயிருவீங்க. ஏன்னா சனி பகவானை சுக்கிரன் சுபத்துவப்படுத்தினா இலகுவாயிருவீங்க. தனவந்தகராக இருப்பீங்க. தனவந்தர்னா அப்படின்னா பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும், தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கும், பேரு புகழ் இருக்கும், தைரியமாக இருப்பீங்க, தொட்டக்காரையும் நல்லபடியாக முடியும். சரியா? தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. போஜனம் நல்லபடியாக இருக்கும். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே சாப்பாடு சரியாக இருக்காது. டயத்துக்கு சாப்பிடாம வேலை வெட்டின்னு அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இன்னும் அப்படி இல்லை, டயத்துக்கு சாப்பிடுவீங்க, உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பீங்க, எதுலேயும் பிரவேசிப்பீங்க, எளிதாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியம் இருந்தாலும் ஈஸியாக அங்கே நீங்கள் அடாப்ட் ஆவீங்க. சரியா நேர்களே? அது எப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு போனோம்னா நல்லபடியாக போயிடுவீங்க, ரிஸ்க் எடுக்காமல் போயிடுவீங்க. ஈஸியாக காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் கோட் போட்டுட்டு ஜம்முன்னு போய் நிற்பீங்க. அந்த காரியத்தில் சனி பகவான் செய்வார். அவசர போக்கு இருக்காது. படபடப்பு டென்ஷன் இதெல்லாம் குறைஞ்சிரும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் வந்து சுயசாரத்தில் போகிறதுனால டென்ஷன் படபடப்பு எப்படின்னா தைரியம் வந்து மூர்க்கத்தனமாயிரும். தைரியம்ங்கிறது வேறு, மூர்க்கத்தனம்து வேறு. முரட்டு தைரியம் வாங்கல, முரட்டு சுபாவம் வாங்கல, அது மாதிரிலாம் இருந்திருக்கும். ஏன்னா தைரிய சாணத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சில பேருக்கு கொஞ்சம் மூர்க்கத்தனமாக இருந்திருக்கும். மூர்க்கத்தனம்னா என்னென்னா யோசிக்காமல் செய்கிறது. சில பேர் பாருங்கள், சில காரியத்தை செய்கிறேன்னு கையை காலை சுட்டுக்குருவாங்க. அது என்னென்னா அவசரம், கூடுதலாக அதில் எஃபெக்ட் போடுறது. அதெல்லாம் இனிமேல் சரியாயிரும். எந்த ஒரு காரியத்தையும் நல்லெண்ணமாக செய்வீங்க, நயமாக செய்வீங்க. கரெக்டான வார்த்தை, நயமாக செய்வீங்க, ஓவியமாக செய்வீங்க. நீங்கள் செய்கிற காரியம் ஒன்றுமே செதுக்கி செய்வீங்க. சிறப்பாக இருக்கும் நேர்களே. இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வருகின்ற 15 நாட்கள் நல்லா இருக்கும். நல்லா இருக்குது, நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. எதுவும் காரியங்கள் எதுவும் செய்யணும்னா இந்த காலகட்டத்தில் ஆரம்பிங்க. சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும். இன்று நல்ல நாள் 1/3/2025 பிரதோஷம், திரியோதசி திதி. சரியா? வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை. இன்னிலிருந்து சில காரியங்களை செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். சரியா? ஒரு மனதை இறைவனை நினச்சிட்டு செய்யுங்க. அது மாதிரி உங்கள் காரியங்கள் மற்றவங்களுக்கு அதிருப்தியாக இருந்திருக்கும். சில பேருக்கு என்னென்ன ஜாதத்தில் சனிப்பவன் சரியில்லாதவங்களுக்கு சில பேருக்கு அதிருப்தியாக இருந்திருக்கும். இனிமேல் அந்த அதிருப்தி பூக்களாக மாறிடும். உங்கள் காரியம் மற்றவங்களால் போற்றப்படும், மெச்சிக்கப்படும். எதுக்கும் கலங்க மாட்டீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப கௌரவம் நல்லாயிருக்கும். உங்கள் வம்ச பெருமரியை நல்லபடியாக கொண்டு போவீங்க. கணவன் மனைவி எனக்கு நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இவ்வளோ நாளாக உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், சில கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிரும். சரியாக ரெக்கவரி ஆகி ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க. வயதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்காக 80 வயசில் இருக்கிற ஆளுக்கு டக்குன்னு ரெக்கவரி ஆகிறாரு, எந்திரிச்சு ஓடிட மாட்டார். ஏதோ அவர் முடியாமல் இருக்கிறார், படுத்த படுக்கையாக இருக்கிறாருன்னா எந்திரிச்சு உட்காந்துக்குருவார். மருந்து மாத்திரை நல்லா வேலை செய்யும். அது மாதிரி வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ரெக்கவரி இருக்கும். சரியா நேர்களே? அதாவது நான் வந்து பலன்கள் வந்து கோச்சாரத்துக்கு தான் சொல்கிறேன். கோச்சாரத்தில் உள்ள கிரக அமைப்புகள், இந்த கிரகங்கள் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். சனியும் சுக்கிரனும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்கணும். சனி பகவான் வந்து 3, 6, 10, 11 இருக்கணும். சுக்கிரன் வந்து ராசிக்கு 2, 4, 5, 9, 10, 11 இந்த இடத்துல இருக்கலாம். ராசிலையும் இருக்கலாம். சரியா? சுக்கிரனுக்கு சனி பகவான் கேந்திர கோணத்தில் இருக்கணும். 2 பேரும் சஷ்டாசமாக இருக்கக்கூடாது. பொதுவாக ஜனன ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் மறைவில்லாமல் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. மகர ராசியில் ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம். மகர ராசிக்கு 50 மார்க்கு, உங்கள் லக்கணத்துக்கு 50 மார்க்கு. ராசிங்கு தான் ரொம்ப மெயின். லக்கணங்கிறது வந்து பிராப்தம், விதி. இன்னாருக்கு பிள்ளையாக பிறக்கிறோம், இவ்வளோ தான் படிக்கிறோம், இன்னார கல்யாணம் பண்ணிக்கிறோம், இத்தனை குழந்தைய பெற்று போடுறோம், காலத்தை இப்படி கடத்துகிறோம். இது வந்து விதி. அதை மாற்றவே முடியாது. ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்ககிட்ட 40 வருஷம் வாழ்ந்து ஆகணும். 30 வயசில் கல்யாணம் ஆச்சுன்னா 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து ஆகணும். அது விதி. ஆனால் அந்த 50 வருஷத்தில் வாழ்கிறோம் பார்த்தீங்களா, 30 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைய பற்றி வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அதில் அந்த வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற ஆள்கள், வேலைகள், தொழில்கள், சமாச்சாரங்கள் எல்லாமே ராசி சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த ராசி சம்மந்தப்பட்டதுக்கு வந்து உங்கள் ராசிநாதன் தான் மெயினாக வருவார், சனி பகவான். உங்கள் ராசிநாதனும் ராசிக்கு ராஜயோகாதிபதி சுக்கிரனும் உங்கள் ராசி கடத்தில் மறையக்கூடாது. உங்கள் ஜாதக கடத்தை விரித்து பாருங்கள். உங்கள் ராசி சாணான்னு போட்டிருக்கோம், அதான் ராசி. சந்திரன் இருக்கிற இடம் தான். அந்த சாணா போட்டிருக்கிற இடத்துல, சந்திரன் இருக்கிற இடத்துல சனி பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள். அந்த சனி பகவானுக்கு சுக்கிரன் வந்து 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா நல்லா இருப்பீங்க. பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்க அந்த அளவுக்கு மோசமாக போயிட மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. குடும்பத்துடன் இருப்பீங்க, ஒரு மனதாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க. பெண்கள் மனதில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும், புத்திர பாக்கியம் இருக்கும், பிள்ளைகளால் பிரச்சனை இருக்காது, தொழில் காரியத்தை நல்லா பண்ணுவீங்க. கர்மமே கண்ணானாருன்னு சொன்ன மாதிரி காரியத்தை நல்லா பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க. இப்போ சனி பகவான் எங்கே சார் இருக்கிறாருன்னா, சனி பகவான் வந்து இப்போ ரிஷபத்தில் இருக்கிறாரு, ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். பரவாயில்ல. சுக்கிரன் எங்கே சார் இருக்கிறாரு? சுக்கிரன் அப்படி எங்கே இருக்கிறாருன்னா, சுக்கிரன் வந்து கண்ணியில் இருக்கலாம். கண்ணியில் இருந்தாலும் பரவாயில்ல. சனி பகவானுக்கு கோணத்தில் இருப்பார். கண்ணில் நீசம் பண்ணாலுமே புதன் வந்து துலாமில் இருப்பார். ஏன்னா சுக்கிரன் புதன் அடுத்தடுத்து இருப்பாங்க, நீச பங்கு அடைஞ்சிருவார். இந்த அமைப்பு வந்து நல்ல ராஜயோகத்தை கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க. சனி பகவான் 3ஆம் இடத்துல மீனத்தில் இருக்கிறார். சூப்பர். சுக்கிரன் எங்கே சார் இருக்கிறார்? கடகத்தில் இருக்கிறார். அருமை. ராசியை பார்ப்பார். இது நல்ல யோகமான ஜாதகம்.
மகர ராசி 3ஆம் இடம் மீனத்தில் சனி பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், சனிக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். அருமையான அமைப்புங்க. இப்படி தான் சரியா, இவ்வளோ தான் ஜோதிடமே, பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இவங்க நல்லா இருப்பாங்க சரியா, வாழ்நாள் முழுக்க பிரச்சனை வரும், பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. ஆனால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. 50% ஃபேஸ் பண்ணிடுவாங்க, மீது 50% அவங்க ஜாதக லக்கண தசாபுத்தி அமைப்பு சரியா. இப்படி தான் பலன்கள் பிரித்து கொடுக்க முடியும். மொத்தமெல்லாம் ஒருத்தர் சொல்ல முடியாது. சில பேர் ஜோதிடத்தை புரியாமே இருக்கிறாங்க நாட்டில், அது என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பாடம் மாதிரி தான், 5 சப்ஜெக்ட் இருக்கும், 5 சப்ஜெக்ட்லேயும் 35 மார்க் மேலே எடுத்தால் தான் ஆல் பாஸ். அது மாதிரி தான் இங்கே விதி மதி கதி, நட்சத்திரம் ராசி லக்கணம் தசாபுத்தி 4ஐயும் சேர்க்கணும் சரியா. ஓகே நேயர்களே, நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டால் தான் ராசி பலன்கள் நிற்கும். சும்மா ஏதோ கேட்டோம் எல்லாரும் போடுறாங்க வீடியோ, பொது ஜோதிடத்திலும் போடுறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தவறு. அதாவது என்னென்னு தெரிஞ்சுக்கணும், நிலவரம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இவ்வளோ தூரம் மெனக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சுக்கிரன் வந்து உச்சம் அடைஞ்சிட்டார். உச்சம் அடைஞ்சு சனி பகவானை சுபத்தப்படுத்துகிறார். அடுத்த வருட நாட்களில் நல்லா இருக்கிறார். ராசிக்கு 4ஆம் இடம், அடுத்து 5ஆம் இடம், அடுத்து 6ஆம் இடம் குரு கூட சேருவார். 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பார். ஸோ அடுத்து வருகின்ற ஒரு ஆடி மாதம் வரைக்கும் சுக்கிரனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. ஸோ எதுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ஜனன ஜாதகத்தில் உங்கள் ராசி கட்டத்தில் ராசிக்கு சனி பகவான் 3, 6, 9, 10, 11 இருந்து அவருக்கு கேந்திர கோணத்தில் சுக்கிரன் இருந்தானா நல்ல பலன்களை கொடுப்பாரு சரியா. நிறையா இருக்குங்க ஜோதிடத்தில் வந்து கிரகங்களுடைய கிளாரிட்டி தான் முக்கியம். அது இருக்கிற இடத்த பொறுத்தளவு நல்ல பலன்களை கொடுக்கும். கிளாரிட்டினா என்ன? சுத்தம், தெளிவுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்கிறது கிளாரிட்டியாக சொல்லணும், தெளிவாக சொல்லணும், சும்மா போட்டு குழப்பக்கூடாது. சனிக்கு சுக்கிரன் வந்து கேந்திர கோணத்தில் இருக்கணும். கேந்திரம்னா என்ன? 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். கோணம்னா என்ன? 5ஆம் இடம், 9ஆம் இடம். சேர்ந்தும் இருக்கலாம் சரியா. சேர்ந்து இருந்தால் ஆட்சி பெற்று சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கணும். இப்போ மீனத்தில் சேர்ந்து இருக்கலாம் சனியும் சுக்கிரனும், ஏன்னா மீனத்தில் சுக்கிரன் உச்சம் அடைவார். ரிஷபத்தில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கலாம். துலாமில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கு, சூப்பர். ஏன்னா சனி பகவான் உச்சம் அடைவார் சரியா. உச்சம் அடைஞ்சு ஆட்சி பெற்று சூரியன் கூட சேருவார். துலாமில் வந்து சனி சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க சரியா. ராசிக்கு 10ஆம் இடம், நல்ல கர்மமே கண்ணானார், தொழில் வியாபாரம் ட்ரேடிங்கில் கொடி கட்டி பறப்பாங்க. யாரோ ஒருத்தருக்கு இருக்கும் சரியா. மகர ராசி அவங்க வந்து எந்த லக்கணம் வச்சுக்கலாம் சார் அப்படின்னோம்னா, லக்கணம் வந்து மேச லக்கணமே வச்சுக்கிடுவான். ஒரு கேந்திரம் மேச லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருப்பாங்க. நல்ல அமைப்பு தான். என்ன கொஞ்சம் தாமத திருமணம் இருக்கும், ஆனால் 40 வயசுக்கு மேலே இவங்களை பிடிக்க முடியாது, பெரிய லெவலுக்கு போயிடுவான், கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து நல்ல ஒரு அமைப்பில் திக்பலம் அடைவார். மேச லக்கணத்துக்கு மகர ராசி மேச லக்கணம் 7ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்சு உச்சம் ஆகி சுக்கிரன் கூட சேர்ந்து சுபத்துவம் ஆகி அவங்களுக்கு அந்த சனி மகாதிசை நடக்கும்போது சூப்பராக போயிடுவாங்க. 52 வயசு 50 வயசுக்கிட்ட வரும். திருவோணம் உத்திராடம் இடத்துக்கெல்லாம் ஒரு மத்தியம வயசில் சனி திசை வரும். அதாவது வாழ்க்கையில் செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்குங்க. 19 வருஷம் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க சரியா. மல்டி மில்லியனர் சொல்கிறாங்கல்ல, அவங்க மாதிரி ஆயிடுவாங்க. வீட்டில் உட்கார நேரம் இருக்காது, தொழில் 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 வியாபாரம் அப்படி இருக்குங்க. இதுதான் ஜோதிடம் சரியா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், இவ்வளோதான். ஒரு கட்டத்தை சொல்லிடலாம், அப்படியே ஒரு அமைப்பை சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு அப்படியே 100 அமைப்பு சொல்லலாம். ஓகே நேர்களே, நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், நிறைய உதாரணம் சொல்லியிருக்கிறேன். மகர ராசிக்கு பார்க்குறவங்களுக்கு நிறைய தெரியும் ரைட்டு. இந்த காலகட்டத்தில் வந்து நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சனி பகவானுக்கு சுக்கிரன் கேந்திர கோணத்தில் வர்றவங்களுக்கு நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், பிள்ளைகளால் ஒரு முன்னேற்றம் இருக்கும், தடைகள்லாம் தகர்த்தெறியப்படும், திரைப்படத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும், நடிப்பு திறமை நல்லாயிருக்கும், திரைப்படம் சின்னத்திரை இருக்கிறவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, தொட்ட காரியம் தொடங்கும், முயற்சியில் பின் வாங்க மாட்டீங்க, எண்ணியது எண்ணியபடி நடக்கும், அரசாங்க ஆதரவு இருக்கும், எதிரிகளை தூக்கி பந்தாடுவீங்க, எதிரிகள் எவனும் இருக்க மாட்டான் சரியா. மிஸ்டர் மிராண்டா எதிரி எவன்டான்னு சொன்ன மாதிரி மிஸ்டர் மிராண்டாவாக இருப்பீங்க. எவனும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது உங்களை சரியா. ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இப்போ மேச லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும்? மேச லக்கணத்துக்கு வந்து நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் இணக்கம் இருக்கும், கடன் மனை உறவு இருக்கும், கூட்டுச்சந்தை பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் சரியா. குறிப்பாக கட்டடம், மக்கள் நலப்பணி, கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டு, சப்கான்ட்ராக்டு இப்படி இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்கணத்துக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும் சரியா. உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும், ஆள் நல்ல காரியம் பண்ணுவீங்க, பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே சிறப்பாக இருக்கும். மிதுன லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும், ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். ஆயுள் தீர்க்கம்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஏன்னா கோச்சாரத்தில் வந்து ஆயிலை வந்து மென்ஷன் பண்ண முடியாது, ஜனன ஜாதகத்தில் தான் ஆயிலை மென்ஷன் பண்ண முடியும். கோச்சாரத்தில் வந்து தேக ஆரோக்கியத்தை சொல்லலாம், உடல் நலத்தை சொல்லலாம். உடல் வளர்ப்பான் உயிர் வளர்ப்பான். ஒருவருக்கு உடல் நலம் நல்லா இருந்தாலே உயிர் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நாள் போகும். அதைத்தான் என்ன சொல்லியிருக்காங்க, உடல் வளர்ப்பான் உயிர் வளர்ப்பான். அந்த உயிரை பாதுகாக்கிற உடல் நல்ல நம்மளால் இருந்துச்சுன்னா உயிர் ரொம்ப நாளைக்கு நம்ம கூட இருக்கும். அதுக்கு தான் தேக ஆரோக்கியம்னு சொல்கிறது. ஸோ தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மிதுன லக்கணத்தை பிறகு தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லாயிருக்கும், பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், குலதெய்வத்தில் அருள் கிடைக்கும்
சரியா எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும், பணபலம் பயங்கரமாக இருக்கும், அப்பா வழியில் நல்ல ஒரு உறவு இருக்கும், புகழ் பேரு புகழ் அந்தஸ்து மிகச்சிறப்பாக இருக்கும். கடக லக்கணம் காரியம் நல்லா இருக்கும், வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும், விவசாய பலிதம் இருக்கும், தோப்பு துறவு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது, அது நல்ல லாபம் இருக்கும், கணவன் மணி இணக்கம் நல்லா இருக்கும், இன்டகிரேஷன் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்கணம் கடகலக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு சனி பகவானும் சுக்கிரனும் வந்து மாரகாதிபதியாக வந்தாலுமே சிம்ம லக்கணத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சரியா சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ அஷ்டமச்சனி நடக்கும். சரி, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, ஆனால் அந்த கெடுபடம் குறையும், இருப்பினும் வந்து லக்கு அடிக்கும், உங்களுக்கு எதிர்பாராத லக்கு அடிக்கும். சரியா இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தம்பி தங்கச்சி வழியில் ஒரு எதிர்பாராக நடக்கும், தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக என்ன தொழில் சார் அப்படின்னா ஜவுளி வியாபாரம், ஆடம்பர வியாபாரம், ஃபேன்சி ஸ்டோரு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, மால் வச்சுருக்கிறவங்க, கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க, வாசனை திரவங்கள் சம்மந்தப்பட்டவங்க, அவங்களுக்குலாம் நல்ல தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கன்னியா லக்கணம் மகர ராசி கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா ராஜயோகம் கிடைக்கும், சரி அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், நல்லா இருப்பீங்க, குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும், பாக்கியம் இருக்கும், அஷ்டலட்சுமி யோகம் அனைத்தும் கிடைக்கும். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. துலா லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். சரியா துலா லக்கணத்தை பிறந்தவங்களுக்குமே அனைத்து வசப்படும். சரி எதிர்பாராத அஷ்டம் இருக்கும், தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், வெளிநாடு வெளிமாநில உத்தியோகங்கள் அங்கே வேலை பார்க்குறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் தாயோட அன்பு கிடைக்கும், வண்டி வாகனம் ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கும். விருச்சிக லக்கணம் இணக்கம் நல்லாயிருக்கும், கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். சரியா குடும்பம் ஒரு கோவிலாக இருக்கும், அயன சயன போகம் நல்லாயிருக்கும், தாம்பத்திய சுகம் நல்லாயிருக்கும், படுக்கரை சுகம் சுத்தமாக இருக்கும். அடுத்து தனுசு லக்கணம் சுமாரான பலன்கள் தான் இருக்கும். தனுசு லக்கணத்துக்கு வந்து உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களை காட்டிலும் உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும், உத்தியோகஸ்தர்களுக்கு நல்லாயிருக்கும். சரி குறிப்பாக பெண்களுக்கு நல்லாயிருக்கும், உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட்டு போனஸு டிரான்ஸ்ஃபரு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். மகர ராசி மகர லக்கணம் சூப்பராக இருக்கும். சரியா அருமையாக இருக்குங்க. இருக்கிற சொன்னதுலேயே வந்து மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சேர்க்கை வந்து நல்லாயிருக்கும். 3ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறது நல்லா இருக்கும், அனைத்தும் வசப்படும், அஷ்டலட்சுமி யோகம் அனைத்தும் இருக்கும். சரியா தொழில் நல்லாயிருக்கும், தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும், சுக்கிரன் சனிப்பான் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் நல்லாயிருக்கும். சரியா அது நிறைய சொல்லலாம், ஏற்கனவே நிறைய பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வாட்டர் மேபி மகர ராசி மகர லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அடுத்த வருகின்ற 15 நாட்களுக்கு ராஜயோகம் இருக்கும். கும்ப லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும், தாய் தப்பனுடைய ஆதரவு இருக்கும், வீடு மனை வண்டி வாகனம் நல்லாயிருக்கும், பேர் போல இந்த இருக்கும், கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வரீங்க, ஸ்தல யாத்திரை இருக்கும். சரியா தூரதேச அமைப்பில் நல்லாயிருக்கும், தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. மீன லக்கணம் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இருக்கும், மீன லக்கணத்துக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த வீடியோ பதிவில் மகர ராசியில் மீன லக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்காது, சுமாராக தான் இருக்கும். இவங்க தான் வழிபாடு பண்ணணும். சரியா இவங்க வந்து வழிபாடு பண்ணணும். சரியா பெருமாள் கோவிலுக்கு போகணும், சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு தாயாரை கும்பிட்டு பெருமாளை கும்பிட்டு ஆஞ்சநேயருக்கு வழக்கு போட்டு வரணும். மீன லக்கணம் சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்க, மீன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அந்த அளவு இருக்காது. இருந்தாலும் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, தூர எடுத்த அமைப்புகள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் தான் லாபம் இருக்கும், அலைஞ்சு திரிஞ்சு தான் லாபத்தை எதிர்பார்க்க முடியும். ஏதோ கை கெட்டியது வாய் கெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நியூட்ரலாக போகும். இருப்பினும் சுக்கிரன் சில பலங்களை கொடுப்பார், எதிர்பாராத சில அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், உழைப்பின் பேரில் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்காது. சரியா முதல் ரவுண்டில் கிடைக்காது, 3ஆவது ரவுண்டில் தான் கிடைக்கும். ஸோ மகர ராசியில் மீன லக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை மீனத்தில் இருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. மீன ராசியில் சேர்றது அந்தளவுக்கு இந்த 2 லக்கணத்துக்கு நல்லா இருக்காது. மற்ற லக்கணத்துக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அதில் எந்த லக்கணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னா மகர லக்கணம், கும்ப லக்கணம், கன்னியா லக்கணம், கடக லக்கணம். சரியா இந்த லக்கணத்துக்கெல்லாம் துலா லக்கணம், இந்த லக்கணத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும். சரியா நல்லா இருக்கிறது வந்து மகர லக்கணம் தான். மகர லக்கணம், கும்ப லக்கணம், கன்னியா லக்கணத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா இப்படி தாங்க சொல்ல முடியும். இன்னும் நான் சொல்லுவேன், வீடியோவில் எடுத்து கூடிரும். அதான் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே பேசி நிப்பாட்டிடலான் இருக்கேன். இதெல்லாம் பேசுவேன், மணிக்கணக்கில் பேசுவேன், 40 நிமிஷம் 50 நிமிஷம் 1 மணி நேரத்துக்குலாம் பேசியிருக்கேன். எதுக்கு நம்ம தான் தொடர்ந்து வீடியோ போடுறோம். இதுக்கு முன்னாடி இந்த கிரகணத்தை பற்றி போட்டேன் நான். மார்ச் 3ஆம் தேதி வருகிற கேது கிரகஸ்த சந்திர கிரகணம், அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்துக்கோங்க. சரியா அதை ஒட்டி சில பலன்கள் இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல கிரகணம் நடக்குது, 2/8 நடக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, அப்பா வழியில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது போக வந்து பொருளாதாரம் நல்லாயிருக்கும். கிரகணம் முடிஞ்சு அடுத்த வருகிற நாட்களில் பொருளாதாரம் நல்லாயிருக்கும். அதுக்கு முத்தாப்பா சனியும் சுக்கிரனும் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறனால அது அப்படியே நீடிக்கும். சரியா கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகிற நாட்கள் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு பேக்கேஜ் இருக்கும், பொருளாதாரம் நல்ல விதமாக வரும். இந்த வீடியோ தலைப்பு எப்படி போடுன்னு தெரியல, நான் தலைப்பை எடுக்காமல் எப்போயுமே பேசிடுவேன். சில பேர் வந்து தலைப்பை எடுத்துகிட்டு தலைப்புக்காக பேசுவாங்க, நான் அப்படி பேச மாட்டேன். நான் ஒன்று ஆரம்பித்தேன்னா எங்கேயோ போய் நிப்பாட்டுவேன். ஏன்னா நமக்கு வந்து உள்ளே இருந்து வரும், இன்னும் பேசலாம். சனி சுக்கிரன் நினைவு வந்து மகர ராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்கணும் இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். சரியா அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நேரம்னு ஒன்று இருக்குல்ல. சரியா அந்த நேரத்தை வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம்.
நல்லாயிருக்கும் சரியா. ஏன்னா 2 பேருமே பாவிகள் தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்க, பாவகிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்காங்க, ராகு கேதுகளுடைய பார்வை இல்லாமல் இருக்கிறாங்க. இருப்பினும் கேது 6ஆம் பார்வையால் பார்க்குறாரு, தன்னுடைய ரிவர்ஸ் 6ஆம் பார்வையால் மீனத்தை பார்க்குறாரு. இருந்தாலும் உச்ச சுக்கிரன் இருக்கிறதுனால கேது பார்வை அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்காது சரியா. கேதுவும் வந்து ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு சிம்மத்தில். நல்லாயிருக்கும், களங்கம் இல்லாமல் தான் இருக்குது இந்த கூட்டணி, வந்து களங்கம் இல்லாமல் தான் இருக்குது. சனி சுக்கிரன் கூட்டணி நல்ல விதமாக பார்க்கப்படும். அஷ்டலட்சுமியோட யோகம் இருக்கும். திருமண அமைப்பெல்லாம் சீக்கிரம் கை கொடுக்கும். திருமணமானவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு வரும் சரியா. நேர்களே, நல்ல காரியத்தை பெண்ணுங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், ராகு, குரு பார்வையில் இருக்கிறாங்க. குரு வக்கரமாய் தான் இருக்கிறாரு. மார்ச் 11ஆம் தேதிக்கு மேலே இருந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாகும். குரு வக்கர கதியிலேருந்து வெளியே வந்துட்டாருன்னா 2ஆம் இடம் வழுக்கும் சரியா. தனஸ்தானம் வளர்க்கறதுனால பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். சூரியன், செவ்வாய், புதன், ராகு 3 பேருமே புனிதம் அடைவாங்க. புதன் ரொம்ப நாளைக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாயும் இருக்கிறாரு. செவ்வாயும் வந்து அடுத்த வருகிற நாட்களுக்கு இருக்கிறாரு சரியா. செவ்வாயோட நிலப்பாட்டுக்கு அடுத்து வீடியோ போடுறேன். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க, படக்குன்னு பேசிடாதீங்க, பாய் விட்டுறாதீங்க. அரசாங்கத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. ஏன்னா சூரியன் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கனால அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறோம், கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடம் வந்து சிம்மத்தோடு சம்மந்தப்படும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் கும்பம், கும்பத்துக்கு எதிர் வீடு சிம்பம். சிம்பம்னாலே அரசாங்கம், அரசியல்வாதிகள். அதனால் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அரசியல் வேலையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிங்க சரியா. மார்ச் 11 வரைக்கும், அதுக்கு பின்னாடி சரியாக போயிடும். ஏன்னா குரு பார்வை பரிபூர்ணமாக வந்துடும். வக்கர குரு நிவர்த்தியாகி ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார், ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார், ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10, 12, 2 நல்லாயிருக்கும். தொழிலிருந்து வருகிற வருமானம் நல்லபடியாக இருக்கும். அலைச்சல் திரைச்சல் ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும். ஆடிப்பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்கா சொன்ன மாதிரி நல்லா வேலை பார்ப்பீங்க, டயர்னஸ் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ மார்ச் 11 பின்னாடி இன்னொரு போனஸ் கிடைக்கும் உங்களுக்கு சரியா. ஸோ அடுத்தடுத்து 2 போனஸ் கிடைக்கிது சரியா. நேரில் டபுள் போனஸ் அப்படி கூட தம்மில் போடுவோம், அப்படி போட்டால் தான் எல்லோரும் பார்ப்பாங்க சரியா. மகர ராசிக்கு டபுள் போனஸ் அப்படின்னு போடுறேன், பாருங்கள். எப்பயும் போல் ஆதரவு கொடுங்க சரியா நேர்களே. சரி நேர்களே, தொடர்ந்து பாருங்கள் சரி. எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் நிவர்த்தி பண்ணுறேன். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்கள் சந்தேகத்தை கேளுங்க, உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், அதுக்கு ரெமடியாக சொல்லுவோம். மகர ராசிக்கு டபுள் போனஸ் அப்படின்னு போடுவேன். டபுள் போனஸ் ஓகே நேர்களே. எதுனா போட்டாலும் சரி, நம்ம ராசியை பார்க்குறவங்க பார்ப்பாங்க ரைட்டு. வாழ்த்துக்கள், நல்லபடியாக இருக்கட்டும். இந்த சனி சுக்கிர சேர்க்கை நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கட்டும். ராசிக்கு ராஜயோகாதிபதியோட ராசிநாதன் சேர்றது மிகச்சிறப்பாக இருக்குது. ராஜயோகாதிபதியுடன் ராசிநாதன் டபுள் போனஸை கொடுக்குறார். வாழ்த்துக்கள். மகர ராசிக்கு நல்லா இருக்கும். அதுக்கு முத்தாப்பா கடைசியில் ஜூன் 6ஆம் தேதி குரு பெயர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். சில பேர் சனி பெயர்ச்சி வருகிற மார்ச் 6ஆம் தேதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி, திருக்கணித பஞ்சாயத்தின்படி ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. போன வருஷம் மார்ச் 25 முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இவங்க வந்து புதுசாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. சில ஜோதிடர் 2க்குமே வீடியோ போடுறாங்க, திருக்கணிதத்துக்கும் போடுறாங்க, வாக்கியத்துக்கும் போடுறாங்க. தயவுசெய்து பார்த்துக்கோங்க, திருக்கணிதம் தான் கரெக்டு. ஆனால் அந்த வாக்கியப்படி தான் திருநள்ளாறில் வந்து அந்த பூஜை நடக்கும். அது இன்னும் சில குரூப் வந்து அதை அப்படி மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கிறாங்க. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரி. சனி பயிற்சி ஏற்கனவே முடிஞ்சு போச்சு சரியா. சனி பகவான் மீனத்துக்கு போயிட்டார். இன்னும் அவர் கும்பத்தில் தான் இருக்காருன்னு பலன் போட்டுட்ருக்குறாங்க. கேலண்டரில் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்காருன்னு போடுறாங்க. அதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி. ஆனால் சனி பகவான் மீனத்துக்கு போயிட்டார். அதை ப்ரூவ் பண்ணியாச்சு சரியா. அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு. நான் வேணால் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. நான் வாதத்துக்காக சொல்லலை. ஏற்கனவே வந்து அஸ்ட்ரானாமின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதாவது வானியல் துறைன்னு இருக்குது. இந்தியாவில் இருக்குது, வெளிநாட்டு உலகம் முழுக்க இருக்குது. அதில் வந்து ஒரு ஆராய்ச்சி இப்போ இது பண்ணாங்க. ஒரு இதில் பார்க்கும்போது சனி பகவான், சந்திரன், இன்னும் ஒரு கோள் நெப்டியூன், இவங்கெல்லாம் ஒரு லைனில் ஒன்று சேர்ந்தாங்க. அப்படி பார்க்கும்போது மீனத்தில் தான் ஒன்று சேர்றாங்க. அப்போ சனி பகவான் மீனத்துக்கு போயிட்டா இருந்தானே அர்த்தம். சரி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி, சந்திரன், இன்னும் 2 கோள்கள் ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு அபூர்வ நிகழ்வுன்னு போட்டாங்க. அஸ்ட்ரானாமி என்கிட்ட அந்த இது இருக்குது, ஆர்டிக்கல் இருக்குது, அதில் படம்லாம் இருக்குது. அதை கூட நான் ப்ரூஃபு கொடுக்கலாம். பட் ஊரை திருத்த வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை. எனக்கு என் மேலே கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. நான் வந்து திருக்கணிதத்தை தான் நம்புகிறேன், திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் பார்க்குறேன். எனக்கு ஒரு ஜாதகத்தையும் திருக்கணிதத்தை வச்சு தான் செய்கிறேன். ஸோ திருக்கணிதம் தான் கரெக்டு. இந்த ராகு எது பயிற்சிகளையும் அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம் சரியா. வாக்கிய பஞ்சாங்கிறது வந்து சும்மா பழசையே பேசிகிட்டு இருக்கிறாங்க சரியா. பழைய குருடி கதவை திருடின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி கிடையாது, கிளியர் கிடையாது. திருக்கணிதம் தான் கரெக்டு. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்குது. அதை கூட நான் பொது வழியில் சொல்லலாம் சரியா நேரில். அதனால் சனி பயிற்சி வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இஷ்டப்படுறவங்க கும்பிடுங்க, நான் வேணால் சொல்ல மாட்டேன். அதை நம்பிக்கை வச்சுருக்கிறவங்கள மாற்ற முடியாது, அது உங்கள் நம்பிக்கை, அது தனிப்பட்ட விஷயம், அதுக்குள்ளே வரல. ஆனால் சனி பயிற்சி வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. சனி பகவான் மீனத்துக்கு போய் 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள் நேரலே. எல்லாமல் இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.